மத்த மசாலா எல்லாம் வெளியில வாங்கினாலும் இட்லி பொடி மட்டும் வீட்டுல செஞ்சு சாப்பிடறதாங்க டேஸ்ட். ஒரு அடிகனமான வாழை எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு கருப்பு உடைச்ச உளுந்து சேர்க்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்க இது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கூட வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து தட்டுல கொட்டிக்கோங்க. கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்க வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். பட் கருப்பு உளுந்து சேர்க்கும் போது உங்களுக்கு சுவை நல்லா இருக்கும். அதே கப்ல 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து அதுவும் நல்லா வறுத்துக்கிறேன். கடலை பருப்பு நல்லா இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கறிக்கிற வேண்டாம். அதே தட்டுல கொட்டிக்கலாம். மிளகு 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா சிம்ல வச்சு நல்லா வறுத்துட்டு அதையும் நம்ம அந்த பிளேட்ல கொட்டி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு நல்லா வறுத்துக்கோங்க. லைட் பிரவுனா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இருந்தா போதும். இதை தனியா நான் ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிருக்கேன். இதை நான் அரைக்கிறதுக்கு சேர்க்க மாட்டேன். 15 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த வரமிளகா கருவேப்பிலையும் மிக்சி ஜார்ல சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 கப் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை முதல்ல மிக்சியில நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு பாத்திரத்துல கொட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம ஒரு அளவுக்கு குறைக்குறான, ரொம்ப நைஸா வேண்டாம், கொஞ்சம் குறைக்குறான அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு சேர்த்து போட்டு அரைச்சோம் அப்படின்னா எள்ளு ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா எண்ணெய் வாசம் அடிக்கும்ன்றதுனால எள்ளு நாங்க வறுத்துட்டு தனியா தான் சேர்ப்போம். இந்த மாதிரி எல்லாம் பொடிச்சதுக்கு அப்புறமா இந்த வறுத்து வச்ச எல்லையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க.